தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மைத்துனர் சுதீஷ் மீது தமிழக அரசு அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளது. கடந்த ஜனவரி 29ஆம் தேதி தேமுதிகவின் கேப்டன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஒரு செய்தியில் முதல்வர் ஜெயலலிதாவின் புகழுக்கு களங்கம் கற்பித்ததாக அரசு வக்கீல் ஜெகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மைத்துனர் சுதீஷ் மீது தமிழக அரசு சார்பில் அரசு வக்கீல் ஜெகன் புதனன்று அவதூறு வழக்கு தொடர்ந்தார். 29/1/2013 அன்று கேப்டன் டிவியிலே ஒரு செய்தி வாசிக்கப்பட்டது. அது முதலமைச்சரின் புகழுக்கும் பெயருக்கும் நல்லாட்சிக்கும் களங்கம் ஏற்பட்ட வகையிலே அந்த செய்தி உண்மைக்கு புறம்பாக அமைந்தது. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்தினுடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீதும் மேனேஜிங் டைரக்டரான சுதீஷ் அவர்கள் மீதும் இன்று தமிழக முதலமைச்சர் சார்பாக சென்னை அமர்வு நீதிமன்றத்திலே ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விஜயகாந்த் மீது கொலை முயற்சி மற்றும் 20க்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.